Hare Krishna devotees. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட ஸ்பெஷல் கிருஷ்ணர். சோ இன்னைக்கு நீங்க கரெக்டா கெஸ் பண்ணுவீங்களா யார் இவரு அப்படின்னு? சரியா? சரிங்களா? இப்போ இதை நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த தடவை என்னன்னா ஒரு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். சோ இது ஆல்ரெடி நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க, இவரையும் கெஸ் பண்ணிட்டீங்க. இவர் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடாதீங்க. எந்த இடம், எந்த இஸ்கான். ஹரே கிருஷ்ணா. சாட் ஓபன், அன்மியூட்டும் பண்ணிக்கலாம். அன்மியூட் ஆப்ஷன் இப்போ கொடுத்துருக்கேன் கொஞ்ச நேரத்துல வரைக்கும். உடுப்பி கிருஷ்ணா. உடுப்பி கிருஷ்ணா கன்ஃபார்ம்டா. அது வந்து நீங்க பார்த்தது முன்னாடி பேரு உடுப்பி கிருஷ்ணாவா? வேற யாராவது சொல்றீங்களா? இல்ல அவங்க கரெக்ட்? வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் இல்ல அவன் பை ஹார்ட்டா வச்சிருக்கீங்களே. ஹரே கிருஷ்ணா. பர்ஃபெக்ட். வெஸ்ட் பெங்கால் ராதா லால்ஜி மந்திர். ஹரே கிருஷ்ணா. சோ இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Thank you so much. Hare Krishna. Hare Krishna. Start பண்ணலாம். Hare Krishna ma'am. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. So இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கிரீன். ஃபர்ஸ்ட் விஜயகுமாரி படிப்பாங்க. அதுக்கு அடுத்தது யார் படிக்கிறாங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணி, இது வரைக்கும் படிக்கவே இல்லைன்றவங்களும் படிக்கலாம். ஓகே சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஜயகுமாரி, அப்புறம் நெக்ஸ்ட் புஷ்பா மாதாஜி, அப்புறம் சீதா மாதாஜி, அப்புறம் கம்பல்சரி வச்சிருக்கோம். சரிங்களா? சரி மாதாஜி ஒரே நிமிஷம் மாதாஜி, இப்பதான் அன்மியூட்ல இருக்கு மாதாஜி. எஸ். லெவல் 2 பட்டண்டியா பாக்குறதுக்கு இது வரவே இல்லை மாதாஜி, லிங்க். ஹரே கிருஷ்ணா. சோ ஹரே கிருஷ்ணா. படிக்கலாமா? எங்க இருந்தா இல்ல அடுத்த பேராவா? 16 இதானா ரூட் காஸா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸ்டார்ட் பண்ணுங்க விஜய். Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. The root cause of the material manifestation described by Supreme Personality, described here is the Supreme Personality of Godhead. The Supreme Personality of Godhead expands himself and takes charge of the three qualities of the material world. Vishnu takes charge of the modes of goodness, Brahma takes charge of the modes of passion, and Lord Shiva takes charge of the modes of ignorance. Brahma, by the modes of passion, creates this manifestation. Lord Vishnu maintains this manifestation by the modes of goodness, and Lord Shiva annihilates it by the modes of ignorance. The whole creation ultimately rests in the Supreme Lord. He is the cause of creation, maintenance, and dissolution. And when the whole manifestation is dissolved in its subtle form as the energy of the Lord, it rests within the body of the Supreme Lord. At the present, the demigods prayed the Supreme Lord Krishna is appearing just for the maintenance of this manifestation. Actually, Supreme Cause is one, but being deluded by the three modes of material nature. Less intelligent persons see that the material world is manifested through different causes. Those who are intelligent can see that the cause is one Krishna, as it started in the Brahma Samhita. Sarva Karanam. Krishna, the Supreme Personality of Godhead, is the cause of all causes. Brahma is the deputed agent for creation. Vishnu is the expansion of Krishna for maintenance, and Lord Shiva is the expansion of Krishna for dissolution. Our dear Lord, the demigods prayed. It is very difficult. Hare Krishna. இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணலாம். சோ ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம ஆல்ரெடி கிருஷ்ணா அவதாரங்களை நம்ம பார்த்தோம் ஷார்ட்டா. சோ நம்ம புருஷ அவதாரங்கள் பார்த்தோம் இல்லையா? 3 எக்ஸ்பான்ஷன்.
கார்னோ தாக்ஷாயி விஷ்ணு, அப்புறம் கர்ப்போ தாக்ஷாயி விஷ்ணு, அப்புறம் ஷீரோ தாக்ஷாயி விஷ்ணு. இந்த 3 எக்ஸ்பான்ஷன்ஸும் வந்து நம்மளோட மெட்டீரியல் வேர்ல்ட், நம்மளோட லோகத்தை பாக்குறதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. கரெக்டுங்களா? சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம 3 பேரும், அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவா, இங்க இருக்கிற விஷ்ணுன்றவரு வந்து தான் நம்ம ஷீரோதக்ஷாயி விஷ்ணுவா இருக்காரு. சோ பரமாத்மாவா இருக்காரு. இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நம்மளோட பிரம்மா வந்து செகண்டரி கிரியேட்டர் அனுபவம், அதாவது சிருஷ்டிக்கிறதுக்கோசரம் வந்திருக்காரு. அண்ட் சிவா வந்து அழிக்கிறதுக்கோசரம். இது 3மே வந்து கிருஷ்ணரோட அவதாரங்கள் தான். ரைட்டா? கிருஷ்ணரோட அவதாரங்கள்ல வந்து விஷ்ணுன்றவர் வந்து மோட் ஆஃப் குட்னஸ்ல இருக்காரு. அண்ட் நம்மளோட பிரம்மா வந்து ரஜஸ் குணம். ஏன்னா நம்மளோட நம்மளுக்கு ரஜகுணம் இருந்தாதான் நம்மளால எல்லாத்தையும் மறந்து அனுபவிக்கணும்ன்றதால ரஜகுணத்துல அவர் எடுத்திருக்காரு. அழிக்கிறது வந்து ரொம்ப மோசமாவங்கன்னு அவங்களுக்கு கூட லிபரேஷன் கொடுக்கணும்ன்ற நல்ல புத்தி இருக்கிறதாலதான் நம்ம சிவா வந்து பூதலோகம் நம்ம பூமி ஒண்டி இல்லாம பாதாள லோகத்திலயும் அவர் போயிட்டு அவர் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் லிபரேட் பண்ணணும்னு இருக்காரு. இருக்கிறதுலயே மிகப்பெரிய டிவோட்டி வந்து நம்மளோட சிவபெருமான் தான். இது வந்து பிரம்ம சமிதாலேயே போட்டிருக்காங்க. எப்படி ஃபர்ஸ்ட் 5.1 ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஈஸ்வரஹ பரம கிருஷ்ணஹ சச்சிதானந்த விக்கிரஹ அநாதிராதிர் கோவிந்தஹ சர்வ காரண காரணம். ஹரே கிருஷ்ணா. சோ சர்வ காரண காரணம் அப்படின்னா எல்லா காரணத்துக்கும் காரணமா இருக்கிறவர் நம்ம கிருஷ்ணான்றது புத்திசாலியா இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உங்களை மாதிரி புத்திசாலியா இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஓ டியர் லார்ட், அங்கே இருந்து. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, our dear Lord, lotus-eyed Lord, you are the source of pure goodness. There are many great sages who simply by samadhi are transcendentally meditating upon your lotus feet and thus being absorbed in your thought have easily transformed the great ocean of nescience created by the material nature to no more than water in a calf's hoof point. The purpose of meditation is to focus the mind upon the personality of Godhead, beginning from Mataji screen மேல வரணுங்க Mataji. Mataji screen roll ஆகலைங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. நம்மளுக்கு ஒரு few seconds கேப்ல அவங்க ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. His lotus feet, simply by meditation on the lotus feet of the Lord, great sages cross over this vast ocean of material existence without difficulty. O self-illuminated one, the great saintly persons who have crossed over the ocean of nescience by the help of the transcendental boat of lotus feet, have not taken away that boat. It is still lying on the side. Demigods are using a nice smile. If one takes a boat to cross over a river, the boat also goes with one to the other side of the river. And so when one reaches the destination, Mataji screen hold there. One reaches the destination, how can the same boat be available to those who are still on the other side? To answer this difficulty, the demigods say in their prayer that boat is not taken away. The devotees still remaining on the other side are able to pass over the ocean of material nature, because the pure devotees do not take the boat with them when they cross over. When one simply approaches the boat, the whole ocean of material nescience is reduced to the size of water in a calf's hoof point. Therefore, the devotees do not need to take a boat to the other side. They simply cross the ocean immediately, because the great saintly persons are compassionate toward all conditioned souls. The boat is still lying at the lotus feet of the Lord.
one can meditate upon his feet at any time, and by so doing, one can cross over the great ocean of material existence. Meditation means concentration upon the lotus feet of the Lord. Lotus feet indicate the Supreme Personality of Godhead. Those who personalists do not recognize the lotus feet of the Lord, and therefore their object of the meditation is something impersonal. The demigods express their object of meditation is something impersonal. The demigods express their nature, their mature verdict that persons who are interested in meditating on something void or impersonal cannot cross over the ocean of nescience. Such persons are simply imagining that they have become liberated. Oh, lotus-eyed Lord, their intelligence is contaminated because they fail to meditate upon the lotus feet of your Lordship. As a result of this neglectful activity, the impersonalists fall down again into the material way of conditioned life. Although they may temporarily rise up to the point of impersonal realization, impersonalists, after undergoing severe austerities and penances, merge themselves into the Brahman effulgence or impersonal Brahman existence. But their minds are not free from material contamination. They have simply tried to negate the material ways of thinking. That does not mean that they have become liberated. Thus, they fall down in the Bhagavad Gita. It is stated that the impersonalist has to undergo great tribulation in realizing the ultimate goal. At the beginning of the Srimad Bhagavatam, it is also stated that without devotional service to the Supreme Personality of Godhead, one cannot achieve liberation to the Supreme liberation from the bondage of fruitive activities. The statement of Lord Krishna is there in the Bhagavad Gita and in the Srimad Bhagavatam. The statement of the great sage Narada is there, and here also the demigods confirm it. Persons who have not Hare Krishna. Hare Krishna. Thank you so much. ரொம்ப நல்லா படிச்சீங்க. So after I explain, இன்னொருத்தங்க you can take over. So இப்போ என்ன சொல்றாங்க? ஹரே கிருஷ்ணா. So இவர் வந்து 2-3 கான்செப்ட்ஸ் இன்னைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இன்னைக்கு சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா? So நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து நம்ம இருக்கிற வந்து மெட்டீரியல் வேர்ல்டுன்றது வந்து ஒரு ஓஷன், அந்த மாதிரி கடல் மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கடலை கடக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்க, நம்ம கிருஷ்ணர் கை கொடுத்துட்டே இருப்பாரு. ஒண்ணு நம்மளாவது அவரை புடிச்சுக்கணும், இல்ல நம்பிக்கையோட அவர் நம்மளை புடிச்சுக்கிறதுக்காவது வச்சுக்கணும். ஆனா நம்ம ரெண்டும் பண்ணாம நான் தான் புடிச்சுப்பேன் இருக்கிறதால என்ன ஆகுது, ரொம்ப நம்பிக்கை இருக்கிற டிவோட்டீஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து கடந்து போயிடுறாங்க. அவங்க கடந்து போயிட்டா நம்மளுக்கு போட் இல்லையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேணாம். ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு கம்பேஷனேட். அதனால அவங்க வந்து போட் எல்லாம் யூஸ் பண்ணாம அவங்க கிருஷ்ணரோட கையை வச்சுட்டே போயிடுவாங்க. சோ நம்மளுக்கோசரம் அந்த போட்டை வந்து கிருஷ்ணர் பாதத்துல அர்ப்பணிச்சுட்டு போயிருக்காங்க. சோ அதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம அந்த போட் அந்த படகை வச்சுட்டு நம்ம இந்த மெட்டீரியல் வேர்ல்ட நம்ம கிராஸ் பண்ணணும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அதுதான் இங்க இருக்கிற மிக பெரிய வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொருத்தங்க நீங்க எடுத்துட்டு படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. மேடம் எங்க இருக்கு மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா.
persons who have not taken to devotional service are understood to have come short of the ultimate purpose of knowledge and are not favored by your grace. The impersonalities simply think that they are liberated, but actually they have no feeling for the personality of Godhead. They think that when Krishna comes into the material world, he accepts a material body. They therefore overlook the transcendental body of Krishna. This is also confirmed in the Bhagavad Gita, Avajanati Mam Muda. In spite of conquering material lust and rising up to the point of liberation, the impersonalities fall down. If they are engaged just in knowing things for the sake of knowledge and do not take to the devotional service of the Lord, they cannot achieve the desired result. This achievement is trouble they take. And that is all. It is clearly stated in the Bhagavad Gita that to realize Brahman identification is not all. Brahman identification may help one become joyful without material attachment or detachment and to achieve the platform of equanimity. But after this stage, one has to take devotional service. When one takes to devotional service, after being elevated, where is it? Mataji, I can't. Elevated. After seeing elevated to the platform of Brahman realization, he is then admitted into the spiritual kingdom for permanent residence in association with the Supreme Personality of Godhead. That is the result of devotional service. Those who are devotees of the Supreme Personality of Godhead never fall down like the impersonalities. Even if the devotees fall down, they remain affectionately attached to their lordship. They can meet all kinds of obstacles on the path of devotional service, and freely, without any fear, they can surmount such obstacles. Because of their surrender, they are certain that Krishna will always protect them. As it is promised by Krishna in the Bhagavad Gita, my devotees are never vanquished. Our dear Lord. Hare Krishna. இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு 1 பேரா அப்புறம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். சோ இம்பர்சனலிஸ்ட் பத்தி சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் 3 லெவல் ஆஃப் ரியலைசேஷன். Brahman realization, Paramatma realization, Supreme Personality of Godhead realization. Brahman realization என்றது என்ன? பிகினிங் ஆரம்ப கட்டத்துல வந்து கிருஷ்ணரோட பிரம்ம ஜோதி, அவர் எனர்ஜி அப்படின்றத நம்ம நினைக்கலாம். அது தப்பு இல்ல. ஆனா அங்கேயே நம்ம இருக்கக்கூடாது, ரைட்? இப்போ நம்ம எல்லாருமே வீட்டுல வந்து நான் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவேன், எத்தனை டியூப்லைட் எத்தனை பல்ப் இருக்குன்னா நம்ம ரொம்ப யோசிச்சாலும் கரெக்டா நம்பர் சொல்லுவோமான்னு தெரியாது. அதுல பிடிச்சத சொல்லுவீங்க, எத்தனை இருக்குன்னா அதுவும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு விளக்க பத்தி நீங்க பேசுங்க, இவ்வளவு நேரம் பேசுவீங்க, எங்க விளக்கு இருக்கு, அது அழகா இருக்கு, ஒரு காத்து வரைச்சே இந்த சைட், அப்படிதானே பண்ண முடியும். ரொம்ப நேரம் நம்ம பேசணும்னா நம்மளுக்கு ஒரு பர்சன் வேணும், கரெக்டா? இப்போ இங்க இருக்கிறவங்க கிருஷ்ண தந்தை அப்படின்னா, இப்போ நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து பர்சன், ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்தாதான் பேரண்ட்ஸ் ஆகும். அதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸும் அப்படி அந்த மாதிரி காம்பினேஷன் தான். இப்போ இங்க இருக்கிற 50 பேர் கிட்ட இருக்கீங்க. இங்க சிலர் தான் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க, நிறைய வீடியோ ஆன் பண்ணவே இல்லை. இங்க வந்து டிவோட்டிஸ் இருக்காங்க, டிவோட்டி விக்டோரியா இருக்காங்க, மல்லிகா இருக்காங்க, சுந்தரேஷன் இருக்காங்க. இவங்க யாருமே வீடியோ ஆன் பண்ணல. சோ இவங்கெல்லாம் ஆளே இல்ல, இவங்க வெறும் எனர்ஜி தான் அப்படின்னு சொன்னா ஒத்துப்போமா? இல்ல இல்லையா? சோ அதே மாதிரி கிருஷ்ணர் நம்மளோட தந்தையோட தந்தை, இந்த பரம்பரையில வர கிருஷ்ணரும் ஒரு பர்சனா தான் இருக்கணும், கரெக்டா? அதனால அவர் ஒரு பர்சன். ரெண்டாவது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து 2 விஷயம். இப்ப வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க வந்து அவங்களும் வீடியோ, அவங்க பேசுறது வந்து அவங்களோட சக்தினால அவங்க பேசுறாங்க, ஆனா பேசுறவங்க முக்கியமா சக்தி முக்கியமா, ரெண்டுமே முக்கியமா இருக்கலாம். ஆனா சக்திய பேசுறவங்க தான் ஒரிஜினல். அதனால கிருஷ்ணரோட சக்தி தான் பிரம்மஜோதி, அவரோட எஃபல்ஜன்ஸ் தான் பிரம்மஜோதி, ரைட்?
அந்த எனர்ஜியை விட எனர்ஜி, அதாவது உருவாக்குறவர் யாரு, அவர் தான் எப்பவுமே ஒஸ்தி. கூட தான் நம்ம ரிலேஷன்ஷிப் வைக்க முடியும். அது நம்பாத இம்பர்சனலிஸ்ட். இம்பர்சனலிஸ்ட்னா பர்சனலிஸ்ட்னா பர்சன் கிருஷ்ணான்றவர், இம்பர்சனலிஸ்ட்னா ஆப்போசிட். அது அவர் வந்து உடம்பு இல்லை அவருக்கு, நிர்குணா. ஆனா அவருக்கு வந்து நம்மள மாதிரி உடம்பு இல்லை அப்படின்றதா ஈஷோபனிஷத்துல சொல்லியிருக்காங்க. என்ன? சபர்யகா சுக்ரமகாரம் அவ்ரணம் யஷ்னாவிதம் சுத்தம பாபவித்தும் கவி மனிஷி பரிபூ ஸ்வயம்பூ யாதா தத்ரதோ வர்த்தான் யததாக்ஷாஸ்வதி வியாசமாவ்ய. ஹரே கிருஷ்ணா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபரிராஜ் நம்மள மாதிரி உடம்பு, நரம்பு, வெயின்ஸ், பிளட் எல்லாம் இல்லை. அதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பாடி. அவர் வந்து எடுத்தது அவதாரம். அதாவது கிருஷ்ணர் எப்படி இருக்காரோ அந்த லோகத்துல அப்படியே இறங்கி இங்க வந்திருக்காருன்னு அர்த்தம். அந்த அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு நிறைய இந்த உடம்புல ஜரா வியாதி, வயசாயிடுது, வியாதி வர்றதால உடம்பே தப்பு. அதனால கிருஷ்ணர் இல்ல, நம்மளுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி இருக்கு இல்லையா, அது ரொம்ப எட்டர்னல். அது வந்து எப்பவுமே யங்கா இருக்கும், அதுக்கு வியாதி வராது, அதுக்கு வந்து சாபம் இல்லை, எட்டர்னல். நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா சோல் இந்த ஏஜ் எல்லாம் செகண்ட் சாப்டர்ல. அந்த மாதிரின்றத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து நெகேட்டிவ்னா நெகேஷன். எப்படி என்ன அப்படின்னு ஒன்னொன்னா. இப்ப வந்து கவ், நம்ம வந்து ஒரு கவ் ரைட், பசு மாட்டுக்கு 4 காலு அப்படின்னு இருக்கும். அவங்க அப்படி எடுக்க மாட்டாங்க. அவங்க எப்படின்னா பசு ஒண்ணு இருக்கு, அதுக்கு வந்து 2 கால் இல்ல, அதுக்கு வந்து 4 கண் இல்ல, அதுக்கு 3 கொம்பு இல்ல அப்படின்னு டெலீட் பண்ணிட்டே போற கான்செப்ட் தான். சோ சூன்யம் என்ற கான்செப்டும் அவங்களுக்கு இல்ல. அந்த மாதிரி நெகேட்டிவ் இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பிரம்ம ஜோதியை போய் அடையிறாங்க. பிரம்ம ஜோதியில ஒரு பிராக்மெண்ட் மாதிரி இருக்காங்க. ஏன்னா இப்ப வந்து முக்தியிலேயே 5 விதமான முக்தி இருக்கு. அதுல ஒண்ணு வந்து இந்த மாதிரி பிரம்ம ஜோதியை போய் சாயுஜ்ய அப்படின்ற மாதிரி பிரம்ம ஜோதியை போய் அடையிறது. அந்த மாதிரி சாயுஜ்ய முக்தியில போய் பிரம்ம ஜோதி அடைஞ்சவங்க எத்தனை நாள் இருப்பாங்க? கொஞ்ச நாள் அப்புறம் புக் அடிச்சிருவாங்க. இல்ல லைட்டோட எவ்வளவு நேரம் பேசுவாங்க. அதனால அவங்களும் திரும்ப இங்க வந்துடுவாங்க பூமிக்கு. எப்போ அவங்க போய் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் போவாங்க, கிருஷ்ணர் வந்து பர்சன் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டா, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பாடி அவங்களது இருக்கு இல்லையா, அது தெரிஞ்ச உடனே அவங்களோட சொந்தக்காரன், நம்மளுக்கு எப்படி தெரியுமோ கிருஷ்ணரோட நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரசத்துல நம்ம இருக்கோம் ரைட். சாந்த ரச, தாசிய ரச, சாந்த ரச, மாதுரிய, அதுக்கு முன்னாடி வாசல்ய ரச, மாதுரிய ரச, இந்த 5 ரிலேஷன்ஷிப்ல ஒரு ரசத்துல இருக்கிற மாதிரி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல முன்னேறுவாங்க. ஆனா அவங்கள ஓவர்டேக் பண்ணி டிவோட்டீஸ் முன்னாடி ஓடிப்பாங்க. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. நீங்க கண்டினியூ பண்ணலாம். Yes. Our dear Lord, you have appeared in your original unalloyed form, the eternal form of goodness, for the welfare of all living entities within the material world. Taking advantage of your appearance, all of them can now very easily understand the nature and form of the Supreme Personality of Godhead. Persons who belong to the 4 divisions of the social order, the brahmacharis, the grahasthas, the vanaprasthas, and the sannyasis, can also take advantage of your appearance. Dear Lord, husband of the goddess of fortune, devotees who are dovetailed in your service do not fall down from their high position like the impersonalist. Being protected by you, the devotees are able to traverse over the heads of many Mayas, commanders in chief, who can always put stumbling blocks on the path of liberation. My dear Lord, my dear Lord, where is it? You appear in your translation. Where is it? My dear Lord. Your face to face appear in your prayers by the demigods. Where is it? இல்ல, you appear in your eternal transcendental form. Highlight. You appear in your transcendental form for the benefit of the living entities, that they can also see your face to face and offer their worshipful sacrifices by ritualistic performance of the Vedas, mystic meditation, and devotional service as recommended in the scriptures. Dear Lord, if you did not appear in your eternal transcendental form, full of bliss and knowledge, which can eradicate
all kinds of speculative ignorance about your position, then all people would simply speculate about you according to their respective modes of material nature. The appearance of Krishna is the answer to all imaginative iconography of the Supreme Personality of Godhead. Everyone imagines the form of the Supreme Personality of Godhead according to his mode of material nature. Supreme Personality, in the Brahma Samhita, it is said that the Lord is the oldest person. Therefore, a section of religionists imagine that God must be very old, and therefore they depict a form of the Lord like a very old man. But in the same Brahma Samhita, that is contradicted. Although he is the oldest of all living entities, he has his eternal form as a fresh youth. The exact words used in this connection in the Srimad Bhagavatam are Ujnanam Ajnana Vidde. Apamarjadam Vijnanam means transcendental knowledge of the Supreme Personality. Jnanam also experienced knowledge. Transcendental knowledge has to be accepted by the descending process of disciple succession as Brahma presents the knowledge of Krishna in the Brahma Samhita. Brahma Samhita is Ujnanam as realized by Brahma's transcendental experience, and in that way he presented the form and the pastime of Krishna in the transcendental abode. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. சோ என்ன சொல்ல வராங்க இப்போ வெரி கிளியர்லி நம்ம கிருஷ்ணர் வந்து இருக்கிறதுலயே வயசானவர், ஓல்டஸ்ட் இல்லையா? அப்பனா அவருக்கு இருக்கிறதுலயே வயசானவரா இருக்கணும், அப்படி தாடியெல்லாம் வளர்ந்துட்டு நடக்க முடியாத லெவலுக்கு. ஆனா நீங்க எப்பமாவது கிருஷ்ணர் அந்த மாதிரி யாராவது பாத்திருக்கீங்களா? ரைட், நம்மளோட மகாபாரதம் அப்பவும் அவர் வந்து எப்பவுமே என்ன சின்ன பையனாதான் இருக்காரு. ஒரு மிஞ்சி போனா 16 வயசுல இருந்து 20 வயசு மேல எங்கேயுமே நம்ம கிருஷ்ணரை பார்க்க முடியாது. ரைட், அதனாலதான் பிரம்ம சங்கீதா ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. என்ன? அத்வைத்தம் அச்சுதம் அநாதம் அனந்த ரூபம் ஆதிம் புராண புருஷம் நவயவ்வனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா. சோ என்ன சொல்றாங்க? அத்வைத்தம் அச்சுதம், ஓகே, அநாதம் அனந்த ரூபம், ரைட், ஆதி புராண புருஷன், இருக்கிறதுலே பழைய ஓல்டஸ்ட் பர்சன், ரைட், புருஷன்னா அவர் தான் ஒன்லி என்ஜாயர், அவர் தான் இருக்கிறதுலே பழைய அவரு, ஓகே. ஆனாலும் நம்ம எவ்வளவுனா எப்பவுமே ஒரு யங் டீனேஜர் மாதிரி இருக்காரு அப்படின்னு பிரம்ம சம்ஹிதால இருக்கு. இப்ப நீங்க நினைப்பீங்க, ஐயோ என்ன கான்ட்ரடிக்ஷன், ஒரு தடவை வயசுன்றீங்க இந்த மாதிரி என்றீங்கன்னு. ஏன் எல்லாம், அதாவது கிருஷ்ணரை புரியாதவங்க எல்லாருக்குமே இது வந்து கான்ட்ரடிக்ஷன் மாதிரி தான் தெரியும். கான்ட்ரடிக்ஷன்னா நேருக்கு நேர் ஆப்போசிட், ரைட்? நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அதுக்கு எதிர்மாறா சொல்றீங்களே அப்படின்னு. டிவோட்டிஸ்க்கு என்னன்னா வண்டர்ஸ், நம்ம வண்டர்ஃபுல் கிருஷ்ணான்னு ஒண்ணு படிக்க போறோம் இப்போ, இல்ல அப்புறம் படிப்போம் இதே கிருஷ்ணா புக்ல. அதுல வந்து கிருஷ்ணா பண்றது எல்லாமே வந்து ரொம்ப அபரூபமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். அது வந்து நம்ம பேச போறது இல்ல, அவரோட விளையாடின இந்த கோபாக்கள் அவங்க எல்லாம் பேசுவாங்க. அதுதான் உண்மை, ரைட்? நம்ம வந்து எல்லாமே நம்மள மாதிரியே நினைக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை. ஆனா கிருஷ்ணர்ன்றது நம்ம புத்திக்குள்ள நம்ம போடாம கிருஷ்ணர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்ன்றதை புரிஞ்சுக்கணும். வந்து இங்க ஒரு லைன் ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா, இந்த மாயான்றவங்க தடுத்துட்டே இருக்காங்க. ஆனா ஏன் நம்மளால மாயாவை தாண்ட முடியல? ஏன்னா மாயான்றவங்களும் வந்து கிருஷ்ணருக்கு ரிப்போர்ட் பண்றதா இருந்தாலும் கிருஷ்ணரோட எக்ஸ்டர்னல் எனர்ஜி அவங்க. அதை வந்து நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம வந்து கிருஷ்ணரோட இன்டர்னல் எனர்ஜி, அவரோட டைரக்ட் சக்தியா இருக்கிற கிருஷ்ணர் கிட்டதான் நம்ம போகணும். கரெக்டா? இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரி கூட ரொம்ப பவர்ஃபுல், அவர்கிட்ட பிரச்சனை நம்மளுக்கு ஆறுதுன்னா என்ன பண்ணணும்? இதுவே நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டரே டைரக்டா தெரிஞ்சா என்ன பண்ணுவான் செக்ரட்டரி? நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா, இவன் டைரக்டாவே இவனுக்கு பிரைம் மினிஸ்டர் தெரியுது, நம்மளுக்கு எதுக்கு நம்ம ஒதுங்கிக்கலாம் அப்படின்வாங்கல்ல. அதே மாதிரிதான் இவரும். இந்த மாயாதேவியும் நினைப்பாங்க, அப்பப்பா இவங்க டெய்லி ஜபம் எல்லாம் பண்றாங்கப்பா, கிருஷ்ணர் கிட்ட டைரக்டா பேசிட்டு இருக்காங்க, ஆகுனா கிருஷ்ணர் இவங்க வீட்டுக்கு வந்து உட்காந்து பிரசாதம் வேலை சாப்பிடுறாங்க, நம்ம எதுக்கு, நம்ம முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம், இதுக்கப்புறம் விட்டுடலாம்ப்பா, நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு மாயாதேவியும் ஒதுங்கிடுவாங்க. சரிங்களா? அதுக்கோசம் தான் நம்ம ஜபம் பண்றோம். கிளியருங்களா? சோ நீங்க இந்த பேரா ஒண்டி படிச்சுட்டு விட்டுருங்க. அடுத்த பேரா
ஒருத்தர் படிக்கணும், நாங்க அவர் படிக்கட்டும். ஹரே Okay, okay, Mataji. Ajnanapit means that which can match all kinds of speculation. In ignorance, people are imagining the form of the Lord. Sometimes he has no form, and sometimes he has form, according to their different imaginations. But the presentation of Krishna in the Brahma Samhita is Vijnanam, experienced knowledge given by Lord Brahma and accepted by Lord Chaitanya. There is no doubt about it. Sri Krishna's form, Sri Krishna's flute, Krishna's color, and everything is reality. Here it is said that this Vijnanam is always defeating all kinds of speculative knowledge. Therefore, without your appearing as Krishna, as you are, neither Ajnanabit, essence of speculative knowledge, or Vijnanam would be realized. Jnanabit apamarganam by your appearance. The speculative knowledge of ignorance will be vanquished, and the real experienced knowledge of authorities like Lord Brahma will be established. Men influenced by the three modes of material nature. Experience knowledge of speculative knowledge of ignorance. Hare Krishna. Lord Krishna. Brahma accepted. Krishna, thank you. நல்லா Your படிச்சீங்க. appearance, the speculative knowledge of authorities like Lord Brahma will be established. Men influenced by the three modes of material nature imagine their own God according to the modes of material nature. In this way, God is presented in various ways, but your appearance will establish what the real form of God is. Hare Krishna Mataji. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. பிரபு நீங்க அன்மியூட் பண்ணிட்டு இப்ப பண்ணலாம். நான் மியூட் பண்றேன் டிஸ்டர்பன்ஸ்னால. நீங்க யாரோ படிக்கணும், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு. Sure. Hare Krishna. The highest blunder committed by the impersonalist is to think that when the incarnation of God comes, he accepts the form of matter in the modes of goodness. Actually, the form of Krishna or Narayana is transcendental to any material idea. Even the greatest impersonalist, Shankaracharya, has admitted that Narayana that the material creation is caused by the avyakta impersonal manifestation of matter or the non-phenomenal total reservation of matter, and Krishna is transcend the non-phenomenal total reservation of matter, and Krishna is transcendental to the material conception. That is expressed in the Srimad Bhagavatam as Suddha Sattva or transcendental. He does not belong to the material mode of goodness, and he is above the position of material goodness. He belongs to the transcendental eternal status of bliss and knowledge. Dear Lord, when you appear in your different incarnations, you take different names and forms according to different situations. Lord Krishna is your name because you are all attractive. You are called Shyama Sundara because of your transcendental beauty. Shyama means blackish, yet they say that you are more beautiful than thousands of cupids. Gandharva Koti Kamaniya, although you appear in a color which is compared to the blackish cloud, because you are transcendental absolute. Your beauty is many times more attractive than the delicate body of Cupid. Sometimes you are called Giridhari because you lifted the hill known as Govardhana.
You are sometimes called Nanda Nandana or Vasudeva or Devaki Nandana because you appear as the son of Maharaja Nanda or Devaki or Vasudeva. Impersonalists think that your many names or forms are according to a particular type of work and quality because they accept you from the position of a material observer. Our dear Lord, the way of understanding is not to study your absolute nature, form, and activities by mental speculation. One must engage himself in the devotional service, then one can understand your absolute nature, transcendental form, name, and quality. Actually, only a person who has a little taste for the service of your lotus feet can understand your transcendental nature or form and quality. Others may go on speculating that millions of years, but it is not possible for them to understand even a single part of your actual position. In other words, the Supreme Personality Godhead, Krishna, cannot be understood by the non-devotees because there is a curtain of Yoga Maya, which covers Krishna's natural features. As confirmed in the Bhagavad Gita, Naham Prakasha Sarvasya, the Lord says, I am not exposed to anyone and everyone. When Krishna came, he was actually present on the battlefield of Kurukshetra and everyone saw him. But not everyone could understand that he was the Supreme Personality of. This next page, ma'am. Supreme Personality of Godhead. Still, everyone who died in his presence attained complete liberation from material bondage and was transferred to the spiritual world. Hare Krishna. Thank you so much, Prabhu. நீங்க கண்டினியூ பண்ணலாம். நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Okay. கிளியரா வந்து என்ன சொல்றாங்க, ரெண்டு விஷயம் வந்து கிருஷ்ணர்ன்றது உண்மை, ரைட்? அவர் எடுத்தது அவதாரம். அப்படின்னா அவதாரம்னா அப்படியே அவர் அதே ரூபத்துல வந்தாரு. சோ அவர் எந்த ரூபத்துல இருந்தாரு? ஷியாம சுந்தர ரூபம். ஷியாம சுந்தரர் அப்படின்னா ரெண்டு கை இருக்கிற அந்த ரூபம் பேர் தான் ஷியாம சுந்தரம் ரூபம். ஷியாமானா கருப்புன்றது அர்த்தம். அண்ட் சுந்தரம்னா அவர் வந்து என்ன, நம்மளோட குப்பிடணும் இல்லையா? நம்மளோட நம்ம குப்பிடுக்கு தமிழ்ல என்ன சொல்வீங்க? சொல்றேன். அவருக்கே அவர் ரொம்ப எல்லாரும் அவ்வளவு அட்ராக்ட் ஆகிற மாதிரி அழகு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. நம்ம காமதேவரை விட ரொம்ப அவரே ரொம்ப அழகு, அவரை விட அவ்வளவு அழகு அப்படின்றத அவர் சொல்றாரு. சோ அவரு நம்மளோட இயல்பான உடம்பு எடுக்காம அப்படியே வந்தாரு. அது ஒண்ணு. அது வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் வச்சிருக்கிற அவர் வேணு, அதாவது ஃப்ளூட்டு, அவர் பேரு, அவரோட ஃபார்ம், ரைட்? அவரோட ரூபம், ரைட்? இதெல்லாம் வந்து நிஜம் என்றதும் தெரிஞ்சுக்கணும். அவருக்கே கிருஷ்ணர் என்ற பேரு, ஏன்னா அவர் இருக்கிறதுலே ரொம்ப அட்ராக்டிவ், ரொம்ப அழகுன்றதால அந்த கிரிதரா என்ற பேரு எதுக்குன்னா கோவர்த மலையை தூக்கினதால அவருக்கு அந்த பேரும். சோ அவரோட இயல்புகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்கோசரம் கேட்கணுமே தவிர இதெல்லாம் உண்மையா, அது எப்படி பண்ண முடியும், கிருஷ்ணர் எப்படி ஒரு விரல்ல தூக்கினாரு, அது தர்மாக்கோல்ல பண்ணிச்சா, இப்படி எல்லாம் நம்ம ஸ்பெகுலேட் பண்ணிட்டே இருக்கலாம். அப்போ நம்ம இங்க இருந்துட்டே தான் இருக்கணும். கரெக்டா? இதெல்லாம் நம்ம டிவோட்டிஸ் என்ஜாய் பண்றதுக்கோசரம் பண்றது. ஏன் நான் டிவோட்டிஸ்க்கு தெரியலன்னா, யோகமாயா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கிருஷ்ணரோட டிவோட்டிஸ்க்கு ஒண்டி தெரியற அந்த முகத்தையும் அவரோட குணாதசையும் அது கவர் பண்றது. எதற்கோசம் அந்த மாதிரி எல்லாம் ஆகுதுன்னா, நம்ம தானே சொன்னோம் நான் வந்து அனுபவிக்கணும், எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொன்னதால கிருஷ்ணர் சரிமா நீ போ, நான் வந்து பரமாத்மாவா சைலண்டா உள்ள இருந்து நீ பண்ற சேஷ்டையெல்லாம் கவனிக்கிறேன், ஏன்னா உன்னை தனியா விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை, ஆனா உனக்கு வேணும்ன்ற அந்த சுதந்திரத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மள இங்க அமைச்சு வச்சிருக்காரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு போனோம்னா குடுகுடுன்னு நம்ம போய் அங்க சேரலாம். அதனாலதான் குருக்ஷேத்ரால நம்ம 2 செட் பார்த்தோம். இந்த ஃபுல் விட்னஸா பார்த்த சஞ்சயா, அதை ஃபுல்லா கேட்ட துருத்ராஷ்டிரா. இந்த 2 பேர்ல என்ன டிஃபரன்ஸ் நம்ம 18 சாப்டர் கடைசியில பார்த்தோம். கரெக்டா? சஞ்சயால தாங்கவே முடியல அவரோட எஸ்டசி. அவர் வந்து அவருக்கு கையெல்லாம் ரொம்ப ஒரே நடுங்குது, ஒரே சந்தோஷம். அப்படி அவருக்கு என்னன்னா அவ்வளவு சந்தோஷம் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் பேசுறத கேட்கறது.
அந்த ஆண்டவனை பாக்குற திவ்ய திருஷ்டி கொடுத்த வியாசதேவருக்கும் கிட்ட நன்றி அவர் தெரிவிச்சுக்கிறாரு. அப்படி இருக்காரு. ஏன்னா சஞ்சயா வந்து கிருஷ்ணரோட பக்தர். அதுவே நீங்க எதிர்மாறா பார்த்த துரியோதனோட தந்தை துர்தராஷ்டிரா என்ன நினைக்கிறாரு, அவருக்கு வந்து தெரியவே இல்லை, ஐயோ இப்படி போவாங்க அந்த டென்ஷன்ல கண்ணெதிரில இருந்த கிருஷ்ணரும் அவர் கண்ணுக்கு தெரியல. அதனால கிருஷ்ணர் நம்ம மனசுக்குள்ள இருந்தாலும் நம்ம டிவோட்டியஸா இருந்தாதான் நம்மளுக்கு அது புரியும் தெரியும், ரைட்? இல்லைன்னா நம்ம இந்த மெட்டீரியல் பாண்டேஜ்ல அடிக்கடி இருந்துட்டே இருப்போம். ஆனா கண்ணெதிரில கிருஷ்ணர் முன்னாடி ஒரு செகண்ட் இருந்த கெட்டவங்களா இருந்தா கூட அவங்க எல்லாம் அடைஞ்சு மோட்சம் அடைஞ்சிட்டு எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அங்க கிளம்பி போயிட்டாங்க. ஐயோ அப்ப நம்மளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வேற, ஸ்பிரிச்சுவல் கிங்டம். ஒரு பேலஸ் போறது வேற, ஒரு ராஜாவோட அந்த பேலஸ் சொல்லுவோம் இல்லையா, அவரோட வீட்டுக்குள்ள போறது வேற. கரெக்டா? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போனாங்க. ஆனா அவரோட கோலோகா பிருந்தாவனுக்கு போறதுக்கு என்ட்ரி இருக்கிறது வெறும் நம்ம டிவோட்டிஸ்க்கு தான். சோ அதனால நம்ம டிவோட்டிஸ் ஆயிட்டு அந்த கோலோகா பிருந்தாவன்ல போய் அந்த 2 2-handed ஃபார்ம் கிருஷ்ணாவை பார்க்கலாம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. பிரபு நீங்க கண்டினியூ பண்ணலாம். O Lord, the impersonalists or non-devotees cannot understand that your name is identical with your form. Since the Lord is absolute, there is no difference between his name and his actual form. In the material world, there is a difference between form and nature. The mango fruit is different from the name of the mango. One cannot taste the mango fruit simply by chanting mango, mango, mango. But the devotee who knows that there is no difference between the name and the form of the Lord chants Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, and realize that he is always in Krishna's company. For persons who are not advanced in absolute knowledge of the Supreme Lord, Krishna exhibits his transcendental pastime. They can simply think of the pastimes of the Lord and get the full benefit. Since there is no difference between the transcendental name and the form of the Lord, there is no difference between the transcendental pastimes and the form of the Lord. For those who are less intelligent, like women, laborers, or the mercantile class, the great sage Vyasa Deva wrote Mahabharata. In the Mahabharata, Krishna is present in his different activities. Mahabharata is history, and simply by studying, hearing, and mesmerizing the transcendental activities of Krishna, the less intelligent can also gradually rise to the standard of pure devotees. The pure devotees who are always absorbed in the thought of the transcendental lotus feet of Krishna and who are always engaged in devotional service in full Krishna consciousness are never to be considered to be in the material world. Sri Rupa Goswami has explained that those who are always engaged in Krishna consciousness by body, mind, and activities are to be considered liberated even within this body. This is also confirmed in the Bhagavad Gita. Those who are engaged in the devotional service of the Lord have already transcended the material positions. Krishna appears to give a chance both to the devotees and the non-devotees for realization of the ultimate goal of life. The devotees get the direct chance to see him and worship him. Those who are not on that platform get the chance to become acquainted with his activities and thus become elevated to the same position. Oh dear Lord, the demigods continued, you are unborn. Therefore, we do not find any reason for your appearance other than for your pleasurable pastimes. Although the reason Hare for Krishna Prabhu, ஒரு சின்ன பேரா மிஸ் பண்ணிட்டீங்க. I'll read that. Oh dear Lord, oh supreme controller, when you appear on earth, all the demons like Kamsa and Jarasandha will be vanquished and all good fortune will be ushered into this world. When you walk on the globe, your lotus feet will impress on the ground that marks of your souls. You are the flag, you are the flag, the trident and the thunderbolt. Thus you will grace both the earth and us on the heaven planets. You shall see those marks. Hare Krishna. இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ என்ன சொல்றாங்க, கிருஷ்ணர் இந்த பூமிக்கு வந்தா எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு, டிவோட்டிஸா இருந்தாலும் நான் டிவோட்டிஸ்க்கும். என்ன வித்தியாசம், நம்ம வந்து டிவோட்டி நல்லா நினைச்சோம்னா கிருஷ்ணர் சந்தோஷமா அவரோட பாஸ்ட் டைம் எல்லாம் அனுபவிக்கலாம். நான் டிவோட்டியா இருந்தா என்ன ஆகுது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்.
கம்சருக்கு வந்து சாவோட ரூபத்துல வந்தாரு. ஆனா அவரும் கான்ஸ்டன்டா நினைச்சிட்டு தான் இருந்தாரு. ஆனா அந்த பயத்துல அவர் வந்தாரு. எல்லாருக்குமே என்ன சந்தோஷத்துல வர்றதுதான் பிடிக்கும் இல்லையா? அதனால கிருஷ்ணர் வர்றது என்னமோ விஷயம், ஆனா எந்த ஃபார்ம்லன்றது முக்கியம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ரோட்ல வந்து நம்ம வந்து ரூலை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட ரோட் ரூல் நம்ம சிவில் லால வரும். கரெக்டா நம்ம ரூல் ஃபாலோ பண்றோம். இஷ்டத்துக்கு ஓட்டுவேன், நான் வண்டி இப்படி ஓட்டுவேன் அப்படி ஓட்டுவேன், என் மேல வேணா இடிப்பேன்னா என்ன ஆகும்? நம்மள தூக்கி ஜெயில போடுவாங்க. அது என்ன லா? கிரிமினல் லா, ரைட்? எப்படி இருந்தாலும் லா நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன லா ஃபாலோ பண்ணணும்? சிவில் லாவா கிரிமினல் லாவான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. அது ஒண்டி இல்லாம கிருஷ்ணரோட இந்த நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு, இப்போ நான் உங்களுக்கு 2 hour வந்து ஒரு மாங்காய் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா கூட உங்களுக்கு புரியாது. அதுவே கொஞ்சோண்டு மாங்காவோ இல்ல குலாப் ஜாமுனோ உங்க வாயில ஒரு செகண்ட் போட்டேன்னா அப்பா இதுதான் டேஸ்டா அப்படின்னு. அதே மாதிரி ஏன் சொல்றேன்னா, ஆனா கிருஷ்ணா நம்ம என்னடா நம்ம கிருஷ்ணரை பார்க்க வெறும் ஜபம் சொல்றோமேனா, மாங்காய்க்கும் அந்த குலாப் ஜாமுனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா கிருஷ்ணரோட பேருக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசமே இல்லை. அதனால நம்ம கிருஷ்ணான்னு சொன்னாலே நம்ம நாய்க்குல வாயில நமக்குள்ள வந்து கிருஷ்ணர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அதனாலதான் நம்ம ஹரே கிருஷ்ணான்னு சொன்ன உடனே ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரே, ஹரே ராம 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 ஹரி ஹரே அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்துட்டாருன்னு அர்த்தம். அதனால அவர் வந்து சாட்சாத் நம்ம கண்ணுக்கு தெரியற ரூபத்துல வரணும்னு இல்ல, அவர் பேரு ரூபமும் அவருக்கு ஒரு ரூபம். இந்த பகவத்கீதாவும் அவர் ரூபம். இப்போ கிருஷ்ணர் நம்ம கூட இருக்காரு, ஏன்னா இந்த ரூபத்துல அவர் நம்மளோட பேசிட்டு இருக்காரு. அதனால அவரோட பேரு, அவரோட ஃபார்ம், அவரோட ரூபம், இந்த ரெண்டுத்துக்குமே அவரோட பாஸ்ட் டைம்ஸ் இருக்கு இல்லையா, லீலைகள், இந்த எதுலயுமே வித்தியாசம் இல்லை. இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். இது வந்து பிராமணரா சத்திரியாவாரா வைஷ்யரா சூத்ரரா இருந்தாலும் சரி, இல்ல ஆண்கள் பெண்கள், ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் வந்து குரு இங்கெல்லாம் போக மாட்டாங்க இல்லையா, அதாவது குருக்குள் எல்லாம் படிக்க மாட்டாங்க. பர்சன்டேஜ் வந்து அந்த சூத்ராங்களுக்கும் அங்க குருக்குள் போக மாட்டாங்க. அவங்களுக்கும் வந்து ஈக்குவல் சான்ஸ் இருக்கு படிக்கிறதுக்கு. ஆனா ரொம்ப பிலாசாபிக்கல் புரியாதுன்றதாலதான் வியாசதேவர் மகாபாரதம் அந்த மாதிரி படிச்சுட்டு கிருஷ்ணரோட ஆக்டிவிட்டிஸ், ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்லோகங்கள் எல்லாம் படிச்சு அவங்களால ஏற முடியறதுன்றதால அவர் ரொம்ப புரியுற மாதிரி கதை ஃபார்ம்ல நம்மளுக்கு வந்து இந்த புராண கதைகள் எல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ இதுதான் அவர் சொன்னாங்க. தேங்க்யூ சோ மச் பிரபு. வேற யாராவது படிக்கணும்னா படிக்கலாம். ஓ டியர் காட்ல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. நைஸ் ரீடிங் எல்லாரும். வேற யாராவது Mataji, கண்டினியூ பண்ணுங்க. oh dear Lord, the demigod continued, you are unborn, therefore we do not find any reason for your appearance other than for your pleasurable pastimes. Although the reason for the appearance of the Lord is stated in the Bhagavad Gita, he descends just to give protection to the devotee and vanquish the non-devotee. Actually, he descends for his pleasure meeting with the devotees, not really to vanquish the non-devotees. The non-devotees can be vanquished simply by material nature. The action and reaction of the external energy of material nature, creation, maintenance, and annihilation are being carried on automatically, but simply by taking shelter of your holy name, because your holy name and your personality and non-different, the devotees are sufficiently protected. The protection of the devotees and the annihilation of the non-devotees, they actually not to business of the Supreme Personality of Godhead when he descends. They are just for his transcendental pleasure. There cannot be any other reason for his appearance. Our dear Lord, you are appearing as the best of the Yadav dynasty, and we are offering our respectful, humble obeisance unto your lotus feet. Before this appearance, you also appeared as the fish incarnation, the horse incarnation, the tortoise incarnation, the swan incarnations, as King Ramachandra, as Parasurama, and as many other incarnations. You appeared just to protect the devotees, and we request to, in your present appearance as the Supreme Personality of Godhead himself, to give us
similar protection all over the 3 worlds and remove all obstacles for the peaceful execution of our lives. Dear Okay, Mataji. Kapitava? கரெக்ட் இது வரைக்கும் நான் சொல்லிடுறேன். ஹரே கிருஷ்ணா. சோ என்ன சொல்ல வராங்க, தேவர்கள் எல்லாம் சொல்றாங்க நீ வந்து அன்பானா நீ பிறக்கல, ரைட், நீ இன்னும் பிறக்கல. ஏன் பிறக்கல? ஏன்னா அவர் அப்படியே அவதாரமா வந்தாரு, கரெக்டா? ஆனா நீங்க ஏன் வந்தீங்க? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா 4th சாப்டர்ல, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தானாய சம்பவானி யுகே யுகே. ஏன் வர்றீங்க? ஏன்னா நான் வந்து அழிக்கிறதுக்கோசரம் இல்ல, 2 விஷயத்துக்காக. ஒண்ணு வந்து நான் டிவோட்டிஸ் அழிக்கிறதுக்கு, கெட்டவங்கள் அசுரஸ அழைக்கிறதுக்கு, அது ஒன்று இல்லாம அவரோட டிவோட்டிஸ்க்கு என்ஜாய் பண்றதுக்கு, அவங்க பார்க்கணும்ன்றாங்க. சோ நரசிம்ம தேவரா வந்தாரே, அவர் எதுக்கு வந்தாரு? அவர் வந்து இரண்யகசிபுவை உண்டி அழிக்கணும்னா அங்கிருந்தே ஒரு சுதர்ஷன் சக்கரத்தை அடிக்கலாம்ல அவர். ஆனா அவர் ஏன் இங்க வந்தாருன்னா பிரகலாதுக்கோசரம். பிரகலாத் வந்து பர்சனலா நரசிம்மர் வந்து தூக்கிட்டு போகணும்ன்ற நல்ல எண்ணத்துல அவர் வந்தாரு, கரெக்டா? அதனால அது ரொம்ப முக்கியமான ஒரு செயல். என்னன்னா அவர் வந்து அவருக்கு இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம நான் டிவோட்டிஸ் எல்லாம் அவருக்கு முக்கியம் இல்ல, டிவோட்டிஸ வந்து லிபரேட் பண்ணணும்ன்றது அவருக்கு ரொம்ப இஷ்டம். அதனால அவர் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு. எத்தனை அவதாரங்கள்னா, நம்ம பீச்ல வந்து எத்தனை அலைகள் இருக்கோ அத்தனை அவதாரங்கள். ஆனா நம்ம புரிஞ்சிக்க கை லெவல் கவுண்ட் பண்றதுக்கோசரம் மீனா, குதிரையா, டாட்டாய்ஸா, அப்புறம் ஸ்வான், அந்த மாதிரி நிறைய. அப்புறம் ராமன், நம்மளோட ராமச்சந்திரனாவும் சரி, பரசுராமனும் சரி, அந்த அவதாரங்கள் எல்லாம் அவர் எடுத்திருக்காரு. ஏன்? எல்லா அவதாரமே அவரோட டிவோட்டியா ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் அவர் வந்திருக்காரு. இந்த உலகம் இல்ல, 3 உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளையும் தீர்க்க வேணும் அப்படின்ற ஒரே நல்ல எண்ணத்துக்கோசம் தான் அவர் வராருன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. கண்டினியூ பண்ணலாமா? ஹரே கிருஷ்ணா. Dear Mother Devaki, within your womb is the supreme personality of Godhead appearing along with his plenary extensions. He is the original personality of Godhead appearing for our welfare. Therefore, you should be afraid of your brother, the king of Boja. Your son, Lord Krishna, who is the original personality of Godhead, will appear for the protection of the Yadu dynasty. The Lord is appearing not only alone, but accompanied by his immediate plenary portion, Balarama. Devaki was very much afraid of her brother Kamsa because he had already killed so many of her children. So she used to remain very, very anxious about Krishna. In the Vishnu Purana, it is stated that in order to pacify Devaki, all the demigods, along with her wives, used to always visit her to encourage her not to be afraid that her son be killed by Kamsa. Krishna, who was within her womb, was to appear not only to diminish the burden of the world, but specifically to protect the interest of the Yadu dynasty, and certainly to protect Devaki and Vasudeva. The end of Bhakti Vinodana purport of the 2nd chapter of Krishna, prayers by the demigods for Lord Krishna in the womb. Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச். ரொம்ப நல்லா படிச்சீங்க எல்லாரும். தேங்க்யூ சோ மச். சோ என்ன ஆகுது, நம்ம கிருஷ்ணர் வந்து நம்ம யது டைனாஸ்டில வந்தாரு, எல்லாம் எடுத்தாருன்னு. ஆனா இப்ப என்ன ஆகுது, அதாவது தேவகி அவங்களோட வயிறுல அவர் பிறக்கச்சே அவங்களுக்கும் ஒரே டென்ஷன். அவங்க அண்ணா இருக்காங்களே கம்சர் அழிச்சிட போறாங்கன்னு. என்னதான் தெரிஞ்சாலும் அவங்க குழந்தை அவங்க பயம், கரெக்டா? தேவர்களுக்கெல்லாம் அவங்களும் கும்பிடுறாங்க ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு. ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியும், ரைட், ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்களுக்கு வந்து கம்சர் ஐயோ குழந்தைய அழிச்ச மாதிரி நம்ம குழந்தை அப்படின்ற பயத்திலேயே அவங்க கிருஷ்ணரை பெற்றெடுத்தாங்க. சோ விஷ்ணு புராணத்திலயும் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் அவங்க வந்து தேவகி அம்மா வந்து வயிறுல குழந்தை இருக்கச்சே எல்லா தேவர்களும் வந்து பிரார்த்தனை பண்றாங்க. அவங்களுக்கு தெரியாது. ஆனா என்னன்னா அவங்க வந்து அவங்க ஃபேமிலி அவங்களோட சம்சாரத்தோட அவங்க யாரோ இந்த ரூம்ல இருக்காங்க அப்படின்ற ஃபீலிங் உண்டி அவங்களுக்கு இருக்கும். யாருதுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா தேவர்கள் வந்து சட்டில், அவங்க கண்ணுல தெரியாது, கரெக்டா? அதனால என்ன ஆகுதுன்னா, கிருஷ்ணா வந்து அவங்க எல்லாருமே, அதாவது கிருஷ்ணர் ஒண்டி தனியா வரல. அவர் வந்து அவருக்கு முன்னாடி பல்ராமன் சங்கர்ஷனா, அவருக்கு சங்கர்ஷனானா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்மளோட பாம்பு. அவர் சங்கர்ஷனா வந்து ஃபர்ஸ்ட் வந்துடுறாரு. அவர் வந்து தேவகி அம்மா ஊம்ல அப்புறம் தெரியும் மோகினி அம்மா அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் வராரு.
ஏன்னா கிருஷ்ணர் வந்து என்னன்னா எப்படி நம்ம மானசீகமா அவர் பிறக்கல, அவர் வந்து வசுதேவர் அவரோட தந்தையோட மைண்ட் அங்க இருந்து தேவிகையோட வயிற்றுல டிரான்ஸ்பர் ஆனாங்க. சோ அதுதான் ஒரு நம்ம நார்மலா இருக்கிற அந்த மாதிரி பிறக்காம ஒரு சுப்ரீம் சைல்டு. அதனாலதான் அவர் வந்து பிறக்கல, அவர் அப்படியே அவதாரம் எடுத்தாரு அப்படின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவரு அதனால எல்லா தேவர்கள், என்ன தேவர்கள், பிரம்மா சிவன் உள்பட்ட எல்லாருமே வந்து அவங்க வந்து அதெல்லாம் தெரிஞ்சுட்டு குழந்தை பிறந்த உடனே அவங்க எல்லா பிரார்த்தனைகளை கொடுத்துட்டு அவங்க, அதாவது குழந்தை பிறக்கல உருவான உடனே அவங்க பிரார்த்தனை கொடுத்துட்டு அவங்க வந்து அவங்களோட இடத்துக்கு கிளம்புறாங்க. அதனாலதான் 2வது சாப்டரோட பேரு prayers demigods for Lord Krishna in the womb, right? கிருஷ்ணர் பிறக்கல, பட் அவர் வந்து அங்க வந்திருக்காரு என்றது தெரிஞ்ச உடனே அவங்க வந்து எடுத்துட்டாங்க. சோ இதோட நம்ம இந்த சாப்டர் முடிச்சுக்கலாம். நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஸ்டாப் பண்ணிடலாம். ஹரே கிருஷ்ணா. So second chapter, thank you so much devotee Lalita for sharing this. நீங்க ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிடலாம். கிளியரா இருக்கு மேம். Thank you so much. Mataji, it is very crystal clear, Mataji. Thank you so much. ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா இந்த கிளாஸ் செஷன்? எங்களுக்கு இங்கிலீஷ்ல படிக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப்பா இருக்கு. ஓகே. சோ டபுள் டமாக்கா இல்ல, நம்ம லாங்குவேஜும் தெரிஞ்சுக்கலாம், கிருஷ்ணர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆமா பட் என்ன டெவலப் நல்லா படிச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம். ஓகே மேம். சரியா? சோ இப்ப இருக்கிற விஷுவல்ஸ்ல இருக்கிற கிருஷ்ணர் வந்து இப்ப இருக்காரு. அடுத்த வாரம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ இன்னைக்கு நான் முடிச்சிடுறேன். ஒரு தடவை எல்லாரும் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு முடிக்கலாம். ஏன்னா லாங் சாப்டர் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்த வாரம் நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்து அடிக்கலாம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ஹரே ஹரே. Hare Krishna, Hare Krishna, Krishna, Hare Krishna. Meeting. Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Hare Krishna.